முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமதுவின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு ஒற்றுமை அரசாங்க தலைவர்கள் பலர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மகாதீர் தொடர்ந்து நல்வாழ்வு, அமைதி மற்றும் ஆரோக்கியத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தாமும் தமது மனைவி டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயிலும் பிரார்த்தனை செய்ததாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். உங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் இடைவிடாத சேவையும் நமது தேசத்திற்கு ஒரு முன் மாதிரியாக அமைகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக என்று PKR தலைவரும் பக்கத்தான் ஹராப்பான் தலைவருமான அன்வார் தமது பேஸ்புக் பதிவில் தெரிவித்துள்ளார். விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் முகமது ஷாபு முன்னாள் பக்கத்தான் தலைவரின் 100வது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். மலேசியாவின் வளர்ச்சி மற்றும் அரசியல் வரலாற்றில் அவரை ஒரு முக்கிய நபராக வர்ணித்தார். பாலஸ்தீனியர்களின் அவல நிலை குறித்து தொடர்ந்து பேசியதற்காகவும் ஜியோனிச ஆட்சியின் நடவடிக்கைகளை கண்டித்ததற்காகவும் மகாதீரை அமானாவின் தலைவருமான முகமது சாபு பாராட்டினார். 100 ஆண்டுகள் என்பது ஒரு அசாதாரண காலம். இது கொள்கைகளில் உறுதியையும் தேசத்திற்கான அசாதாரண அர்ப்பணிப்பையும் குறிக்கிறது என்று அவர் தமது பேஸ்புக் பதிவில் தெரிவித்துள்ளார். DAP கட்சியின் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ 100வது பிறந்தநாள் வாழ்த்துகள் டாக்டர் மகாதீர் என்று குறிப்பிட்டுள்ளார். மகாதீர் 1981 முதல் 2003 வரை வரிசான் நேஷனல் அரசாங்கத்தை வழி நடத்தினார். மேலும் வரிசானை அதிகாரத்திலிருந்து கவிழ்க்க உதவிய பின்னர் பக்கத்தான் ஹரப்பான் நிர்வாகத்தின் கீழ் மே 2018 முதல் பிப்ரவரி 2020 வரை மீண்டும் உயர் பதவியை வகித்தார். 4வது பிரதமராக அவர் மேற்கொண்ட முயற்சிகளுக்காக அவர் மலேசியாவின் நவீனமயமாக்கலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இதில் பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரங்கள், KL டவர், KLIA மற்றும் நாட்டின் நிர்வாக மையமான புத்ராஜயா போன்ற உள்கட்டமைப்பு திட்டங்களும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் தனது முன்னாள் துணை பிரதமர் அன்வாரையும் ஒற்றுமை அரசாங்கத்தில் முக்கிய அங்கமான பக்கத்தான் ஹரப்பான் மற்றும் அம்னோவையும் வெளிப்படையாக விமர்சித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.